நண்பர்களே, இன்று அதிகாலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்வதில் நான் மிகுந்த உற்சாகமும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் மேலும் மேலும் வளர்ந்து வெற்றி பெற்று நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் மகிழ்ச்சியுடனும் ஆரோக்கியமுடனும் வாழ இந்த நேரத்தில் நான் உங்களை வாழ்த்த கடமைப்பட்டுள்ளேன். பிராக்டிக்கல் பயாலஜிக்கல் ஜார்னி, அதாவது நடைமுறை வாழ்வியல் பயணம் என்ற தொடர் இன்று மீண்டும் அந்த பாலியல் தொடரை பற்றியே தொடர்கிறது. நண்பர்களே, இந்த தொடரானது பொதுவாக நாம் எண்ணங்களை அழகுபடுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக நாம் போடப்படுகிறோம். அதில் ஒவ்வொரு பகுதியாக நாம் விளக்கி கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது பொதுவாக பாலியல் நோக்குநிலை மற்றும் பாலியல் ஈர்ப்பு, இந்த இரண்டை பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல பாலியல் நோக்குநிலை என்றால் என்ன? இந்த பாலியல் நோக்குநிலை என்பது என்னன்னா, ஒருவருடைய உணர்ச்சி, காதல் மற்றும் பாலியல் ஈர்ப்பு. இந்த பாலியல் ஈர்ப்பானது ஆண்கள், பெண்கள் அல்லது ஆண், பெண் இருவருக்கும் ஏற்படும் ஒரு வகை உணர்வுகள். இது தனிப்பட்ட அடையாளத்தினுடைய ஒரு பகுதி. அதாவது ஆண், பெண் இருவருக்கும் தனிப்பட்ட அடையாளத்தினுடைய ஒரு பகுதி. ஒரு நபர் மற்றொரு நபர் மீதான பாலியல் மற்றும் உணர்ச்சி ரீதியான ஈர்ப்பு மற்றும் இவ்வகை ஈர்ப்பினால் ஏற்படக்கூடிய நடத்தை அல்லது சமூக இணைப்பு ஆகியவை இவற்றுள் அடங்கும். பாலியல் நோக்கு என்பது ஒரு நபர் எந்த அளவிற்கு பாலியல் மற்றும் உணர்ச்சி ஈர்ப்பை உணர்கிறார் என்ற அடிப்படை கருத்தியலில் செயல்படுகிறது. பாலியல் நோக்கு நிலை என்பது ஈர்ப்பின் பாலின திசையை குறிக்கிறது. பாலியல் நோக்கு நிலைக்கு உதாரணமாக லெஸ்பியன், ஓரினச் சேர்க்கையாளர்கள், வேறு பாலினத்தவர்கள், நேரடி ஓரினச் சேர்க்கையாளர்கள், இரு பாலினத்தவர்கள் போன்றவர்கள் இதில் அடங்குவர். அடுத்ததாக பாலியல் ஈர்ப்பு என்பது பற்றி நாம் பார்ப்போம். பாலியல் ஈர்ப்பு என்பது என்னன்னா, ஆசை அல்லது அத்தகைய ஆர்வத்தை தூண்டும் தரத்தினுடைய அடிப்படையிலே ஈர்ப்பதாகும். இது ஒரு நபரின் பாலியல் ரீதியாக மற்றவர்களை பார்க்கும் திறன். இது துணையை தேர்ந்தெடுப்பதற்குரிய ஒரு காரணி. இது நபருக்கு நபர் மாறுபடும். சில மனிதர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த ஈர்ப்பு, சில மனிதர்களுக்கு குறைவாக இருக்கும். இது ஒரு நபர் மற்றொரு நபருடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறது. அதாவது இந்த பாலியல் ஈர்ப்பானது ஒரு நபர் இன்னொரு நபரோட தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள விரும்புகிறது. பொதுவான காரணிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உளவியல் மற்றும் உயிரியல் காரணிகள் தான் இந்த பாலியல் ஈர்ப்புக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுது. இப்போது ஒருவருக்கு பாலியல் ரீதியாக ஈர்க்கப்படுகிறார்கள் என்றால் அது நிச்சயமாக ஒன்று இந்த உளவியல் காரணம் இருக்கும், இல்லைன்னா உயிரியல் காரணம் இருக்கும். பொதுவாக பாலியல் ஈர்ப்பு உணர்வுகளில் அதிகமாக பங்கு வகிக்கிறது எதுன்னா, நம்ம மக்களினுடைய அட்ரினல் சுரப்பில் சுரக்கப்படும் அட்ரினல் ஹார்மோன் தான். இந்த அட்ரினல் ஹார்மோனின் அளவை வைத்து தான் பாலியல் ஈர்ப்பினுடைய அளவு நிர்ணயிக்கப்படுகிறது. அதிகமாக அட்ரினல் சுரந்தால் அதிக ஈர்ப்பு இருக்கும், குறைவாக அட்ரினல் சுரந்தால் குறைவான ஈர்ப்பு இருக்கும்.
மக்களின் அட்ரினல்கள் அதிகமாக இருக்கும்போது அவர்கள் மற்றவர்களை கவர்ச்சிகரமானவர்களாக காண அதிகமாக வாய்ப்பு இருக்கு. ஒரு நபர் மற்றொரு நபருடன் பாலியல் செயலில் ஈடுபட விரும்புவது இது அட்ரினல் கிளாண்டு முக்கிய பங்கு வகிக்குது. இது பாலியல் தூண்டுதலிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. அதாவது பாலியல் ஈர்ப்பு என்பது பாலியல் தூண்டுதலிலிருந்து வேறுபட்டது. இதில் இந்த பாலியல் ஈர்ப்பில் உடல் உறவுக்கு தயாராக உடலானது உடல் மாற்றங்களுக்கு உட்படுகிறது. பாலியல் ஈர்ப்பினை அந்த ஈர்க்கப்படும் நபருக்கு அருகில் இருக்கும்போது நிச்சயமாக ஒரு வகையான படபடப்பு ஏற்படும். இது இயல்பானது. அது எப்பன்னா ஆரம்ப காலகட்டத்தில். ஸோ இதுதான் பாலியல் ஈர்ப்புன்னு நம்ம சொல்கிறோம். இந்த பாலியல் ஈர்ப்பு இன்றைக்கி எல்லா உயிரினங்களிடத்துலையும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இந்த பாலியல் ஈர்ப்பு இல்லைன்னா பாலியல் உறவு இல்லை, பாலியல் உறவு இல்லைன்னா இனப்பெருக்கம் இல்லை. எனவே இந்த பாலியல் ஈர்ப்புக்கும் பாலியல் உறவுக்கும் பாலியல் தூண்டுதலுக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு இருக்குது. நேயர்களே, உங்களுக்கு பாலியல் சம்பந்தமாக அல்லது உடல் மனம் சார்ந்த நோய்கள் சம்பந்தமாக ஏதாவது சந்தேகங்களோ ஆலோசனைகளோ இருந்தால் தேவைப்பட்டால் நீங்கள் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 7444877744. மீண்டும் நாளை உங்களை வேறொரு இதே கருத்தியல் சார்பாக இந்த தொடருடைய அடுத்த நிகழ்வை சந்திப்போம். நன்றி.